வணக்கம் நண்பர்களே. மனசே மனசை கவனி என்ற நிகழ்ச்சியின் 127வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த சில எபிசோட்ஸாக 20 எபிசோடாக மன வாழ்க்கை பற்றி பேசிட்டு வரோம். மன வாழ்க்கை எப்படி அமையுது, அதில் யார் யார் இருக்காங்க, அந்த ஒவ்வொருத்தருடைய கடமைகள், என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதை பற்றியெல்லாம் பேசணும். 20 எபிசோடு அதை பற்றி தான் பேசியிருக்கோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முக்கியமான டாபிக். அது என்னென்னா மரைட்டல் ஹார்மனின்னு சொல்லுவோம். ஒரு மன வாழ்க்கையில் நல்லிணக்கத்தோடு எப்படி இருப்பது, அதை பற்றி தான் இன்றைய எபிசோடில் முக்கியமான ஒரு டாபிக். இது கணவனும் மனைவியும் நல்லிணக்கத்தோடு எப்படி இருப்பது. நல்லிணக்கம்னா ஹார்மனி, மரைட்டல் ஹார்மனி, ஹவு டு அச்சீவ் மரைட்டல் ஹார்மனி அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்கை தமிழில் சொல்லணும்னா மன வாழ்க்கையில் நல்லிணக்கத்தோடு எப்படி இருப்பது அப்படின்னு சொல்லலாம். சரி, நல்லிணக்கம்னா ஹார்மனி, அதை பற்றி பேசுவோம். ஹார்மனின்ட்டு ஒரு நல்லிணக்கம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கலாம். 2 பேர் ஒன்றாக இருப்பது நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது மீறி அதோடு கொஞ்சம் அதிகமானது தான் நல்லிணக்கம். கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் மரைட்டல் ஹார்மனியை பற்றி. நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும். இது ஒரு சென்டென்ஸில் முழுக்க அந்த ஒரு ஃபிலாசபியை கொண்டு வந்து அடக்கிட்டார். அதுதான் ஹார்மனி. ஹார்மனின்ட்டு 2 பேரும் ஒன்றாக மனம் ஒன்றி வாழ்வது ஹார்மனின்னு சொல்லலாம். சரி, ஒரு மரைட்டல் ஹார்மனின்னு பேசுகிறீங்களே, சந்தோஷத்தை பற்றி பேசக்கூடாதா? ஹார்மனி இருந்தால் சந்தோஷம் தானாக வந்துடும். ஹார்மனி இருந்தால் ப்ரொடக்டிவிட்டி தானாக வந்துடும். ஒரு மன வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், மன வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும், மன வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கு அடிப்படை ஹார்மனி ஆர் நல்லிணக்கம். 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போகுதல். சரி, அடுத்தது ஒத்துப்போகல்னா என்ன சார்? அது மன வாழ்க்கையில் என்ன, அது இருந்தால் போதுமா அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யோசித்து பாருங்கள். 2 பேர், ஒரு பெண் ஒரு ஆண், வேறு ஒரு ஊர்லேயோ வேறு ஒரு குடும்பத்திலேயோ பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க. குழந்தைலேருந்து வளர்ந்து ஒரு 25 வயது ஆகிறது, 20-25 வயது. அந்த நேரத்தில் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. இல்லை, பெற்றோர்கள் மூலிமா 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அரேஞ்ச் மேரேஜில் 2 பேரும் ஒன்றா ஒரு நாள் குறிக்கிறாங்க. அந்த நாள் குறிக்கும் போது அந்த நாளில் போய் உற்றார் எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் கணவன் மனைவின்னு ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. இன்றையிலேருந்து நீங்கள் கணவன் மனைவி என்று சொல்கிறது தான் அந்த ரிச்சுவல், அந்த கல்யாணன்ற ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 2 பேரும் ஒன்றா மனமுவந்து சந்தோஷமாக இருக்கணும், வாழ்த்துறோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறோம். அந்த வாழ்த்து ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது, அந்த ஹார்மோனி அச்சீவ் பண்ணுறது ரொம்ப விஷயம். யோசித்து பாருங்கள். ஒரு நபர், ஒரு கணவன் மனைவி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அவங்களுடைய வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்களுடைய அந்த ஆளுமை இவ்வளோ வளருது, இவருடைய ஆளுமை வளருது. இந்த 2 ஆளுமையும் வேறு மாதிரி இருக்கலாம். இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது எதிர்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுகிற மாதிரி இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இந்த பக்கம் அந்தம்மா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். 2மே நார்மல். இன்ட்ரோவர்ட்னால் அந்தளவுக்கு அளவாக பேசுவாங்க, அந்தளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி இருக்கலாம். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல, ஒரே ரூஃப் கீழே, ஒரே வீட்டில் வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு எதிர்பார்க்குறோம். பல நேரங்களில் சந்தோஷமாக வாழ்வாங்க. அந்த சந்தோஷம் ஹார்மனின்ட்டு இப்போ அது ஒரு அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். 0லேருந்து 100% வரைக்கும் சொல்லலாம். சதவீதத்தில் சொல்லணும்னா 0லேருந்து 100% ஹார்மனின்னு சொல்லலாம். 0%னா சுத்தமாக ஹார்மனி கிடையாது, அப்போனா டிஸ்ஹார்மனின்னு சொல்லுவோம். நல்லிணக்கம் இல்லாமல் போகிறது, நல்லிணக்கம் இல்லாமைன்னு சொல்லலாம். 100% அச்சீவ் பண்ணால் அதான் கம்ப்ளீட் ஹார்மனி. 2மே சாத்தியம், பட் எந்த அளவுக்கு சாத்தியம் பார்க்கணும். டிஸ்ஹார்மனி சொல்கிறேன் இல்லையா, ஹார்மனி 100% இல்லைன்னா அந்த மன வாழ்க்கை முறிந்து விடும். அந்த மன வாழ்க்கை தான் டைவர்ஸ் அப்படின்னு விவாகரத்துக்கு போய் பிரிஞ்சிடுவாங்க. ஹார்மனி ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்க,
அந்த அந்த நல்லிணக்கம் வந்து 100%, 100% வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் நல்லிணக்கம்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். எது செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மனியை வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மேரேஜிலும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கும், ஒவ்வொரு சதவீதத்தில் இருக்கும். அது 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 அந்த அந்த ஹார்மனி சதவீதத்தில், அதாவது அதிகமாக இருந்தால், அந்த நல்லிணக்கம் அதிகமாக இருந்தால் பிரச்சனைகள் இருக்காது. ஒரு புரிதல் அதிகமாக இருக்கும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. புரிதல்னு சொல்லிட்டு வந்து நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னை வந்து நான் ஆனால் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், சில விஷயங்கள் நீ மாறிடுவே, சில விஷயங்களால் மாற முடியாது, அது எனக்கு ஏற்புடையதில்லை, பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் புரிதல். அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 100% இருக்கும். புரிதல் தான் ஒத்துக்கிறது இல்லை, புரிதல் தான் புரிந்து கொள்வது, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறது, அதுதான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும்பொழுது பிரச்சனைகள் இருக்காது, மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம், மரைட்டல் கான்ஃப்ளிக்ட். அதாவது நீ செய்கிறது தப்பு, நான் சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்காது. அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே, அந்த உறவே வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உறவாக இருக்கும். அந்த உறவை வந்து லைக்கு சந்தோஷப்படலாம் அப்படி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒவ்வாமையும் இல்லாமல் போயிடும். ஒருத்தர் சார்ந்து, கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி நான்னா நீயும் நானும் சேர்ந்தது தான் நான், அதே மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறது, இதுதான் ஹார்மனின்னு. இதை அச்சீவ் பண்ணது வந்து சில மன வாழ்க்கையில் தானாகவே வந்துடும். அது அமையுது, அதாவது நம்ம லக் இருக்குது, ஏதோ ஒரு பல காரணங்களால் மன வாழ்க்கை ரொம்ப ஹார்மோனியஸாக இருந்துடலாம். எந்த ஒரு பிரச்சனை, முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகலாம், அதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அந்த மாதிரி மேரேஜஸ் வந்து எந்த அளவு இருக்குது அப்படின்னா, பெரிய அது இந்த ஏரியாவில் பெரிய ரிசர்ச்சு, பெரிய வந்து ரிலையபிள் டேட்டாலாம் கிடையாது. எனக்கு என்னுடைய இது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ப்ராப்ளி 20%, 25% வந்து இந்த மாதிரி நான் சொல்லுறது எக்ஸ்ட்ரீம் 90 to 100% ஹார்மனி இருக்கிறது. அடுத்தது வந்து ஒரு 50லேருந்து 80, 40லேருந்து 70% வந்து ஹார்மனி இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்களில் வேறுபாடு இருக்கலாம். அதுவும் மன வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வேறுபாடு இருக்கிறதால மன வாழ்க்கை வந்து மோசமாக போயிடும், சண்டை அதிகமாக வரும், ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிப்புன்னு சொல்ல முடியாது. இதுவும் வந்து ஓரளவுக்கு மன வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். ஒரு சில நெருடல்கள் இருக்கலாம், அந்த நெருடல் மீறி போயிட்டே இருக்கலாம். ஒரு சில மேரேஜ், அதாவது 10லேருந்து 20% மேரேஜில் தான் ஹார்மனி அந்த அளவுக்கு இருக்காது. ஹார்மனி இருக்காது, பிரச்சனைகள் இருக்கலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம், அது வந்து ஒருத்தர் ஒத்து போகாமல் இருக்கலாம், புரிதல் வேறு மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு 10 to 20%. இந்த 10 to 20%, அதாவது 10லேருந்து 20% அந்த கல்யாணத்தில் அதிகமாக ஹார்மனி குறைஞ்சி 0க்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதாவது 0க்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஹார்மனியே இல்லை சுத்தமாக 100% எதுவுமே இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் தான் மன வாழ்க்கையில் முறிவுகள் ஏற்பட்டு விவாகரத்துக்கு போவாங்க. அப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன, ஒரு மன வாழ்க்கையில் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும், 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நல்லிணக்கத்தை மேம்படுத்த வேண்டும். அதாவது ஹார்மோனியஸ் லைஃப்பை வந்து கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆனால் அச்சீவ் பண்ணது வந்து 2 பேருமே அதுக்கு ஒர்க் பண்ணணும், 2 பேருமே அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு அதுக்கு தரணும். அதுதான் கோலாக இருக்கணும். மற்றதெல்லாம் பிரித்து தள்ளி விட்டுறணும். நான் என்றால் அவளும் நானும், அந்த ஸ்டேஜ் நான் வரணும்னா மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு இதை மட்டும் தான் பார்க்கணும். எப்படி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம், மனம் ஒன்றி இருக்க போகிறோம், எப்படி நல்லிணக்கத்தோடு இருக்க போகிறோம்னு யோசித்து அதை பண்ணால் தான் அந்த 100%க்கு நீங்கள் நகர முடியும். அது எல்லாமே இதெல்லாம் பேசாமையே, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணாமையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், வாழ்ந்துட்டுருக்கோம், சந்தோஷமாக தான், நிறைய பேர் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சில மேரேஜ் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இந்த டிஸ்ஹார்மனி லெவலுக்கு போகிறது. கிட்டத்தட்ட 75%, 75லேருந்து 80% மன வாழ்க்கைகள் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில சந்தோஷங்கள் இருக்குது, அப்படி போய்ட்டுருக்கு. ஒரு சில மேரேஜில் ஒரு 20-25% பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் மன வாழ்க்கை நடந்து தான் இருக்கும். அது வந்து அதுக்கு சில காரணங்கள், அதை பற்றி சொல்கிறேன், பிறகு சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய எய்ம்
கல்யாணம் ஆரண்டிக்க நம்மளுடைய எய்ம் என்னன்னா, நம்ம மன வாழ்க்கை நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், முன்னேற்றங்கள் இருக்க வேண்டும், அப்படி தான் நினச்சி பண்ணுறோம். அப்படி நினைக்கிறோமே தவிர அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டோம். பல நேரங்களில் தானாக அமையிறத வச்சு அப்படியே போயிட்டுருக்கோம். அதாவது ஆற்றோடு போகுது, அந்த கரண்ட் அதோடு அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த கரை வரும்போது ஏறி போயிடலாம் அப்படின்னு போகிறீங்க. நீச்சல் அடித்து நம்ம இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும், 2 பேரும் இப்படி போகணும், இந்த படி இப்படி கொஞ்சம் ஒதுங்கி போகலாம், இங்கே ஒரு பாறை இருக்குது, அதை வந்து முதல்லே பார்த்துட்டோம், அதை அவாய்ட் பண்ணுவோம், அப்படி ஒதுங்கி அப்படி நீந்து போகலாம். அப்படின்னு நீந்து போகிறது தான் ஹார்மோனியஸ் மேரிட்டல் லைஃபை கொண்டு போய் சேர்க்கும். சரி, இப்போ வந்து நல்லிணக்கத்தை பற்றி பேசிட்டோம். அது இருந்தால் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அதை அச்சீவ் பண்ணணும், 100% இருக்கணும்னு சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி, இது எப்படி அடைவது? நல்லிணக்கத்தை எப்படி அடைவது, எப்படி அந்த ஹார்மோனியஸ் மேரிட்டல் லைஃபை கொண்டு வருவது அப்படின்றது. இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணால் சரியாயிடும்னு சொல்கிற அளவுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம். கல்யாணம் ஆன முதல் நாள்லேருந்து இல்லாட்டி முன்னாடிலேருந்தே கல்யாணன்ற எண்ணங்கள் வரும்பொழுதே இந்த எண்ணம் ஒரு ஒரு கணவனாக போகிறவரோ மனைவியாக போகிறவங்களோ மனசில் வந்துடணும். அந்த எண்ணத்தோடு தான் அந்த வாழ்க்கை முன்னேறணும். அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்துடணும் நம்மளுக்கு. அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த அம்மா வந்து என்னை கல்யாணம் பண்ணி போகிறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு தெரியும், அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய பர்சனல் வெறுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நான் வந்து கருத்தில் கொண்டு எப்படி ஒன்றா நல்லிணக்கத்தோடு வாழ போகிறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மனைவியாக போகிறவங்களும் பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். 2 பேருமே இந்த 2 பேருடைய பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம ஒன்றா இருக்க போகிறோம், எப்படி அந்த ஒன்றா ஒற்றுமையாக மனம் ஒருத்தர் சார்ந்து வாழப்போன்றதை யோசிக்க ஆரம்பிக்கணும். பல நேரங்கள் அந்த மாதிரி யோசித்தாலே நம்மளுக்கு ஆக்ஷன் தெரிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணுவோம்? பல நேரங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யோசனைகள் இல்லாமல் அதற்கு ஒரு முன்னேற்பாடெல்லாம் இல்லாமல் அப்படியே லைஃப் போகிற போக்கில் அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி இருந்தால் லைஃப் அது வழியாக கூட்டு போகும். மற்றவங்களாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அவங்க வாழ்க்கையை. அப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைகள் போய்ட்டுருக்கும். நம்ம டிட்டர்மெண்ட்டாக இருந்தோம், நம்ம 2 பேரும் தான், வேறு யாரும் இதில் வந்து பெரிய பங்களிக்க முடியாது. நம்ம 2 பேரும் தான் டிசைட் பண்ணோம். நம்ம 2 பேரும் தான் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போது அந்த சந்தோஷமான வாழ்க்கை நல்லிணக்கத்தை அடைய முடியும். சரி, இதை எப்படி அடைவது? அடுத்தது எப்படி அடைவது? நான் வந்து இந்தியா சென்னையை விட்டு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. 2004 வந்து இங்கிலாந்துக்கு வந்துட்டேன். அங்கே இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக வந்து மரைட்டல் செக்ஸ் அண்ட் மரைட்டல் தெரப்பி கிளினிக்னு ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதில் நிறைய கப்புள்ஸ் வருவாங்க. இந்த 20 எபிசோட் நான் பேசுனதெல்லாம் பாதி படித்தது, ஜேர்னல்ஸு, சைக்காட்ரி புக்கு, இதெல்லாம் நிறைய படிப்பது. பாதிக்கு மேலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா, மனசு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இல்லையா, அதை கேட்டு அதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் சரி பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் பாதி, 2ம் சேர்ந்து தான் இந்த 20 எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன். இந்த எபிசோடில் வந்து என்ன பண்ணணும், அதாவது மன வாழ்க்கையில் பிரச்சனை வராங்க, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது, ஒவ்வொரு பிரச்சனையும் பார்ப்போம். எந்த பிரச்சனைன்னு பார்ப்போம். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை அணுகுவோம். அது ஒரு வகையான வழி. அது அந்த மரைட்டல் தெரப்பியில் அவங்களுடைய ஆளுமைகளை புரிஞ்சுக்கிறது, பர்சனாலிட்டி என்ன மாதிரி பர்சனாலிட்டி பெறும் அப்படின்னா அது ஒரு வகையான ரூட். அது ஒன்னொரு வந்து சிம்பிளான ரூட். நீங்கள் வந்து ஒரு மனோதத்துவம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட போக வேண்டாம், சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் போக வேண்டாம். வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே எங்கே இருந்தாலும் சில இதெல்லாம் சரி பண்ணால் ஒன்றும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அடுத்து சொல்ல போகிற சில விஷயங்கள் கவனமாக கேளுங்க. சரி, நான் இந்த 20 எபிசோடில் கிட்டத்தட்ட 16 எபிசோடு வந்து மன வாழ்க்கையில் கடமைகளை பற்றி பேசினேன். அந்த எபிசோடில் முதல் எபிசோடில் அதை பற்றி பேசும்போது சொன்னது என்னென்னா, 16 பெற்று பெருவாழ் வாழ்ன்னு சொல்கிறோமே, அந்த 16 இந்த 16 கடமைகள் தான் சொன்னேன். அதுக்கு நிறைய தமிழ் லிட்ரேச்சரில் நிறைய இருக்குது அந்த கடமைகள் என்னென்னு. நான் சொல்கிறது வந்து இந்த 16 கடமைகள். நான் சொல்கிற இந்த 16 கடமைகள் மன வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கணவனும் மனைவியும் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செஞ்சால் தானாகவே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த நல்லிணக்கத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கலாம். நல்லிணக்கமே இல்லாமல் இருந்தாலும்
கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கமிட்டடாக செஞ்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் அந்த நல்லிணக்கம் இருக்கும், அந்த மன வாழ்க்கையின் நல்லிணக்கம் இருக்கும். உங்களுக்கு அந்த 16 எபிசோடு பார்த்துருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ரிமைண்டர் மாதிரி யோசித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் 16 கடமைகள் என்னென்ன சொன்னேன். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தல் ஒரு கடமைன்னு சொன்னேன். குடும்ப பராமரிப்பு, குடும்பத்தை பராமரிக்க, அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபேமிலி அட்மிட் பண்ணுறது, குழந்தை எந்த ஸ்கூலில் சேர்க்குறது, எவ்வளோ இதுக்கு பட்ஜெட் பண்ணுறது, ஏது வாங்குறதுக்கு, வீட்டுக்கு வர சமையல் பொருட்கள்லாம் வாங்கணும், அது எப்படி வாங்குறது, எந்த கடையில் வாங்குறது அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா. பல வகையான அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஃபேமிலிந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் மாதிரி ஒரு நிறுவனம் மாதிரி அதை ரன் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு கடமை. அடுத்தது பொருளாதாரம் சொன்னேன், ஃபைனான்ஸ், குடும்பத்துக்கு வேண்டிய பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வருவது. அந்த காலத்தில் வந்து கணவன் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தார், அதெல்லாம் அந்த காலம்லாம் மாறிப்போச்சு. இப்போ வந்து கணவன் மனைவி 2 பேரும் வேலை செஞ்சால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்தில் நிம்மதியாக இருக்க முடியுன்ற நிலைமை வந்தாச்சு. ஆக அந்த பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வரோம், அதை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறோம், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அது ஒரு கடமை. குடும்பத்துக்கு வேண்டிய பாதுகாப்பு, கணவன் மனைவியை பாதுகாக்கிறது, குழந்தையை பாதுகாக்கிறது, அதே மாதிரி மனைவி கணவனை பாதுகாக்கிறது, குழந்தைகளை பாதுகாக்கிறது. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொருத்தர் செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் இருக்கும். கணவன் மனைவி தான் அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ். அவங்க வந்து குடும்பத்தை பாதுகாக்கணும், அது ஒரு கடமை. அடுத்தது வந்து உணர்வுகளின் தேவைகள், அதாவது மனோரீதியான சில தேவைகள் இருக்கு இல்லையா. மனசு கவலையாக இருக்கும்போது ஆறுதல் சொல்லுது, மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும்போது அதோடு சேர்ந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுதல், இதெல்லாம் உணர்வு ரீதியான தேவைகள், அதை பூர்த்தி செய்கிறது ஒரு கடமை. அடுத்தது வந்து செக்ஷுவல் நீட்ஸ், ஃபிசிக்கல் நீட்ஸ், செக்ஸ் சம்பந்தமான, அதாவது உடல் பாலுணர்வு சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல். அதுக்கப்புறம் உடலின் தேவைகள், உடம்புல சரியில்லை, ஜுரம் இல்லை, உடம்பு வலி, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதுக்கு வேண்டிய அந்த நேரத்தில் அதுக்கு வேண்டிய சப்போர்ட் செய்கிறது, அதெல்லாம். அப்புறம் வழி நடத்துதல், குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், இந்த குடும்பம் வந்து எப்படி ஃபியூச்சரில் எப்படி போகுது, எந்த இடத்துல நம்ம வீடு வாங்க போகிறோம், எந்த இடத்துல நம்ம செட்டில் ஆக போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படி பேரன் பிறந்துட்டாங்களா பேரனுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வழி நடத்துகிறோம் இல்லையா. குடும்பத்தை வழி நடத்துறதும் ஒரு முக்கியமான கடமை. முன் உதாரணமாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது, வாழ்க்கையில் எப்படி இருக்குது, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுறது. கணவன் மனைவிக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது, மனைவி கணவனுக்கு முன்னுதாரணம், இது எல்லாமே ஒரு கடமை சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து ஃபாஸ்டரிங் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதாவது குடும்ப உறவுகளை பேணுதல். அதாவது கணவனுக்குன்னு குடும்பம் உண்டு, மனைவிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ், இவங்களோட எப்படி ஒன்றா ஒத்து போகிறது, அவங்களோட எப்படி நம்ம வாழறது, அவங்கள எப்படி நம்ம கவனிச்சுக்கிறது, இது எல்லாமே ஒரு கடமை. அடுத்த ஒரு முக்கியமான கடமை வந்து கம்யூனிகேஷன், பேச்சு தொடர்பு. ஒருத்தர் எப்படி பேசிக்கிறோம், பேசும்போது கடுகடுப்பாக பேசுகிறோமா, மனசில் சாந்தமாக இருந்தாலும் மனசில் அன்பாக இருந்தாலும் பேசுகிற பேச்சு கடுகடுப்பாக இருக்கா, அப்போ பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான கடமை, நல்லபடியாக கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு கடமை. கோஆப்ரேஷன், ஒருத்தர் ஒத்து போகிறது, இது செய்யலான்னு ஒரு சொல்லும் போது ஓகே, அதில் வந்து பெரிய பிரச்சனை இல்லாத பட்சத்தில் ஒன்றா சேர்ந்து செய்யலாமே அப்படின்னு ஒத்து போகிறது, அதாவது கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு. அடுத்தது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நல்லிணக்கத்தை பற்றி பேச சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல், பரஸ்பர புரிதல்னு சொல்லலாம். பரஸ்பர புரிதல்னால் என்னை பற்றி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியும், எந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவ்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மாற்ற ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் இருக்கும், அப்படி தான் வாழ்க்கை, அப்படி தான் போகணும். 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தான் செய்யும் அப்படின்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் வேணும், முழுக்க புரிதல் வேணும். அதுக்கு அடுத்தது நம்பிக்கை. கணவன் மனைவி அனுப்பணும், மனைவி கணவன் அனுப்பணும். கணவன் லேட்டாக வந்தால் சந்தேகப்பட்டால் நம்பிக்கை கிடையாது. இந்த நம்பிக்கை போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மனைவிக்கு நம்பிக்கை போகலாம், கணவனுக்கும் நம்பிக்கை போகலாம். ஸோ அந்த நம்பிக்கை, ஒருத்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, நம்பி நீ என்ன வேணா டிசிஷன் நீ எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வர மாதிரி அவங்க நடந்துக்கணும். நம்பிக்கை மட்டும் வைன்னு சொல்லிட்டு போயிடலாம், நான் பாட்டுக்கு இன்றைக்கி எல்லாம் நம்பிக்கை வைமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட்டு நம்பிக்கை வர மாதிரி கணவனும் மனைவியும் நடந்துக்கணும். மியூச்சுவலாக ஒருத்தர் நம்புற அளவுக்கு 2 பேரும் நடவடிக்கை இருக்கணும். ரகசியமாக பேசக்கூடாது, ரகசியமாக சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, ரகசியமாக சில மறைச்சு வைத்தா நம்பிக்கை குறைஞ்சிடும். ஆகையினால அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்க நம்பிக்கை. அடுத்தது வந்து அடுத்த 3 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கடமைகள் வந்து முக்கியமான கடமைகள். கமிட்மெண்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன், இன்டிமசின்னு சொல்லுவோம். அந்த 3 கடமைகள். கமிட்மெண்ட்னா அர்ப்பணிப்பு, அதாவது கமிட்டடாக இருக்கிறது.
இந்த கமிட்மெண்ட்ற வார்த்தை இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் ஆல்ரெடி கமிட்டட்டா அப்படின்னு சொல்கிறது, கமிட்டடு ஆனால் முடிச்சுக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறது, கமிட்டட்மா நான் யாரோட மற்ற யாராலையும் பேச மாட்டேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி நான் அந்த கமிட்மெண்ட் சொல்லலாம். கமிட்மெண்ட்னு சொல்கிறது வந்து மன வாழ்க்கையில் இருக்கிற கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. அதாவது கமிட்டடாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வாழ்வோம். எந்த பிரச்சனை தான் அதை தாங்கிட்டு அதை தாண்டி வெளியே போகிறோம். என்கிட்ட நீ கடுகடுப்பாக இருக்கியா, பரவாயில்ல, நான் வந்து அந்த கமிட்டடாக இருக்கேன், இந்த மன வாழ்க்கையை சக்ஸஸாக கொண்டு போகணும், அதனால் அதை தாங்கிட்டு அதை மாற்ற பார்ப்பேன். இல்லாட்டி அதை வந்து ஐ வில் அக்செப்ட் ஆஸ் யூ ஆர், நீ இருக்கிற மாதிரியே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒருத்தர் நேரத்தில் அன்பும் பாசமும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதை பற்றி தனியாக ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலாம்னா அதை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்டிமசி, நெருக்கம், உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் இருக்கிற அந்த நெருக்கம். இது ரெண்டும் வந்து, இந்த 3 வந்து அடிப்படைன்னு சொல்லுவோம் மன வாழ்க்கையில். கமிட்மெண்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன், இன்டிமசி, இது 3 ரொம்ப அதாவது ஆதாரமானது. அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, கடைக்கால் போடுற மாதிரி. இது 3 இருந்தால் மற்றதெல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இல்லை மற்ற 13 கடமைகளும் சரிவர செஞ்சால் இந்த 3 கடமைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் 16 கடமைகள். அதில் கடைசியாக சொன்ன அந்த 3 கடமைகள், கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்பும் பாசமும், இன்டிமசி, நெருக்கம், இது 3 அடிப்படை விஷயங்கள், அடிப்படை ஆதாரம் ஒரு மன வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு. இது 3 அச்சீவ் பண்ணுறதுக்கு மற்ற 13 கடமைகளும் சரிவர செஞ்சால் இதை அச்சீவ் பண்ணலாம். இந்த 16 கடமைகளும் ஒருத்தர் சரிவர செய்யும் பொழுது மனசில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அந்த நல்லிணக்கம் அதிகமாக இருக்கும். இது அப்படியே தொடர்ந்து அந்த கடமைகள் 2 பேரும் போட்டுட்டு செய்கிறீங்கன்னு வச்சுங்க, கணவனும் மனைவினும், அப்போ நீங்கள் 100% நல்லிணக்கத்தை நோக்கி பயணிக்கலாம், அச்சீவும் பண்ணலாம், அடையலாம். அதாவது 100% நல்லிணக்கம், முழுக்க 2 பேரும் ஒன்றா இருக்குது. அப்போ தான் அந்த கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி, நான் என்றால் நானும் அவளும், அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணணும்னா, அந்த நிலையை நீங்கள் அடையணும்னா இந்த 16 கடமைகளை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, சைக்கலாஜிக்கல் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நிறைய தெரப்பி, இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்க முடியாது, நீங்கள் யாருக்கிட்டையா போய் தான் பண்ணணும், யாராவது ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். செஷன் நான் சொல்லுறது வந்து ரொம்ப சிம்பிளான, வாழ்நாளில் டெய்லி செய்யக்கூடியது, உங்களால் செய்ய வேண்டிய அச்சீவ்மெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே எங்கே பண்ணினாலே அப்படியே அதை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஸோ சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ரொம்ப புரிஞ்சிடுச்சு, 16 கடமைகள் சொன்னீங்க, 16 பெற்று பெருவாழ் வாழணும்னு சொல்லிட்டீங்க. சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு நோட் புக்கு, ஒரு பேனா எடுத்துக்கிட்டு இந்த 16 கடமைகளையும் எழுதுங்க. இந்த 16 கடமைகளையும் எழுதிட்டு முதல்ல உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 16 கடமைகளில் முதல் கடமை எக்ஸ்பெக்டேஷன் சொன்னேன். சரி, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னான்னு யோசித்து பாருங்கள். நான் என்ன மனைவிக்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன், இல்லை நான் என்ன என் கணவர்கிட்ட எதிர்பார்க்குறேன்னு யோசிங்க. அமைதியாக, அவசரம் இல்லை, இன்றைக்கி தான் பண்ணோம், இல்லை நாளை தான் பண்ணோம், இல்லை, கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அது ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும், அது வச்சுங்க. ஓகே, இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன், நல்லா சமைக்கணும், இது பண்ணணும், அது பண்ண நிறைய எதிர்பார்ப்போம். மனைவி பற்றி, கணவன் மனைவி பற்றி எதிர்பார்க்குறேன். மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்கள் யோசிங்க. மனைவி அவங்க என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, நம்மளுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இந்த 1 வருஷத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு யோசிங்க. அது ஒரு லிஸ்ட்டு போட்டுங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு கடமை எடுத்து நீங்கள் செஞ்சால் போதும். எல்லா 16 கடமையும் ஒன்றா அப்படியே போய் உச்சி செஞ்சிடாதீங்க, செய்யவும் முடியாது. ஸோ முதல் வாரத்துக்கு இந்த ஒரு 16 கடமையில் முதல் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன பண்ணியிருக்கேன், ஒரு வாரம் அதை பற்றி யோசிங்க. நான் என்னென்ன எதிர்பார்த்தேன், என்னென்ன பூர்த்தியாச்சு, அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அது என்னன்னு சொல்லலாம். ஸோ அது முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு டேட்டான்னு சொல்லுவோம், அது கிடைக்கும். அது என்னென்னா, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், இதெல்லாம் பூர்த்தி ஆகலை, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க சொன்ன நடைமுறை பாவனைகள், அவங்க சொல்லுறது, அவங்க சில சமயம் கோவப்படுத்தெல்லாம் வச்சு நான் பார்க்கும்பொழுது இதுதான் அவங்க என்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு தெளிவு வரும். 3 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம், யோசிங்க. அந்த தெளிவு வந்த பிறகு அவங்க எதிர்பார்த்ததில் சரி 10 விஷயம் எதிர்பார்க்குறாங்க, அதில் 3 தான் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து அதை பூர்த்தி செஞ்சுருக்கோம், ஒரு 7 வந்து நம்ம சரியாக செய்யலையே, அப்படியா, ஐயோ, அது என்ன பண்ணுறது? அந்த 7ல்
என்னென்னு பாருங்கள். எதிர்பார்ப்பு, சில எதிர்பார்ப்பு உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. அவங்க வந்து ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் எனக்கு வைர அட்டிகை வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லைன்னா அதை பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ இந்த 7 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நான் சரியாக செய்யலைன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதில் எதுனாலும் செய்ய முடியும். இப்போது அடுத்த ஒரு 6 மாதத்தில் எது செய்ய முடியும்னு வச்சுங்க. சரி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, அது பண்ண முடியும் நம்மளால். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சனி ஞாயிறில் போய் பேசிக்கலாம். பட் ஆஃபீஸில் வரும்போது எதுக்கு வழியில் போய் நின்று பேசிகிட்டு இருக்கணும். ஆனால் சீக்கிரம் வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன, குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்துக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை அந்த வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க, கிச்சனில் இந்த வேலை செய்யணும். அது மாதிரி சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் உங்களால் என்னென்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சில எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு. பட் யோசித்து பாருங்கள், என்ன நம்மளால் அதனால் என்ன கெயின் வரப்போகுது, நம்ம சிலதை அச்சீவ் பண்ண போகிறோம். இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வருஷம் நம்ம பண்ணோன்னா என்ன அடைய போகிறோம், நம்ம நல்லிணக்கம், ஹார்மனி, மனசு சந்தோஷமாக இருக்க போகுது, குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. இதை அச்சீவ் பண்ணால் சிலதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தா ஆகணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி வைர ஐடிக்கை கேட்டாங்கன்னா முடியாது. அதை வந்து அப்படியே வச்சுருங்க, அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். மற்றதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இது ஒருத்தர் செய்கிறது, ஒரு கணவன் மட்டும் செய்கிறது. இந்த பக்கம் மனைவியும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கணும். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சில சமயம் சேர்ந்து உட்காந்து பேசினா அதுவே ஒரு பிரச்சனை ஆகிடும். அது மாதிரிலாம் வந்திருக்காங்க என்கிட்ட. நீங்கள் சொன்னீங்க சார் 2 பேரும் உட்காந்து பேசுங்க, பேசின பேர் ஒரே சண்டையாக போச்சு சார் அப்படின்னு. அதனால் இனிஷியலாக 2 பேரும் தனித்தனியாக பண்ணலாம். ஓரளவுக்கு 2 பேருக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை சில ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் ரிலேஷன்ஷிப், அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி அந்த நோட் புக்கில் போட்டு ஒவ்வொரு கடமையாக பார்த்துட்டு வரணும். நீங்கள் 13வது கடமை வரைக்கும் அதை பண்ணுங்கள். 13வது கடமை, அதாவது நம்பிக்கை சொல்லியிருக்கேன் இல்லையா, 13வது கடமை நம்பிக்கை சொல்லியிருப்பேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டு வரும், அந்த பின்னாடி போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா 13வது கடமை வந்து நம்பிக்கைன்னு வரும். அப்போ அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. அப்போனா என்ன, ஒரு வாரத்துக்கு ஒரு கடமை எடுத்து பண்ணுறீங்கன்னா 13 வாரங்கள் 14 வாரங்கள் ஆகலாம். சில வாரங்கள் நீங்கள் பிஸியாக இருக்கலாம், எதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ 14 வாரங்கள் நான் கடந்து போயிடுச்சு வச்சுங்க. 16 வாரங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 3-4 மாதம் ஆயிடுச்சு. 3-4 மாதம் 13வது நம்பிக்கைக்கே வந்து சேர்ந்துட்டீங்க. அந்த நம்பிக்கைன்ற கடமைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இந்த ஒரு 3 மாதத்தில் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க. பல விஷயங்கள் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் வந்து செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ இந்த 3 வந்த பிறகு கமிட்மெண்ட்டும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்டிமசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து தனியாக நீங்கள் வந்து அதுக்கு ஸ்கேலில் கொடுத்து அது டெஸ்ட் செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஒருத்தர் நெருக்கமாயிட்டீங்கன்னு தெரியும். அந்த லாஸ்ட்டு 3 கடமைகள், இந்த 13 கடமைகள் சரியாக செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு. பட் இந்த 13 கடமைகளை நீங்கள் அனலைஸ் பண்ணும் பொழுதும், அதை பற்றி யோசிக்கும் பொழுதும், அதை செய்யணும்னு நினைக்கும் பொழுதும் உங்கள் சைடில் முதல்ல ஆரம்பிக்கணும் கணவன். அதே மாதிரி மனைவி உங்கள் சைடில் முதல்ல ஆரம்பிக்கணும். அவர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன்ற அந்த ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இன்ட்ரெஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு துணி எடுக்க போகிறோம் அப்படின்ற 2 பேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அழகான துணி எடுக்கணும், அழகான குழந்தை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு போகிறீங்க இல்லையா. 2 பேரும் ஒன்றா போய் ஒரு துணி எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுங்க. எப்படி ஒன்றா 2 பேரும் போகிறீங்க, எந்த கடையை சூஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் ஒன்றா எந்த கடையில் போய் 2 பேரும் ஒன்றா வந்து இந்த டிசைன் நல்லா இருக்குது இது வாங்கலாம் நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணணும். இந்த கடமைகளை அப்ரோச் பண்ண நீங்கள் முதல்ல தனித்தனியாக பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் வந்து பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணால் சண்டையில் போய் முடியாதுன்ற நம்பிக்கை வந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கள். இல்லை முதல்ல அந்த நம்பிக்கை இருக்க வச்சுங்க. 2 பேரும் பெருசாக நம்ம சண்டை போட்டுக்கிறது இல்லை, இது வந்து நம்மளை பிரிக்க போகிறது இல்லை. அதனால் 2 பேரும் வந்து ஒன்றா உட்காந்து பேசுவோமே. அந்த நீ லிஸ்ட்டுக்கு நீ ஒரு நோட் புக் வச்சுக்க, நான் ஒரு நோட் புக் வச்சுக்கிறேன், அதில் எழுதுவோமே அப்படின்னு செய்யலாம். அது உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், மற்ற பல விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் சில எபிசோட் சொல்லியிருக்கேன், நீங்கள் மட்டும் இல்லை, குடும்பம் வெளியேந்து சில பேர் இருக்காங்க, மாமியார் மாமனார் நாத்தனார் அண்ணன் தம்பி இது மாதிரி பல பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட சில குடும்பத்தில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வெளியே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை இந்த இதில் கொண்டு வராதிங்க. உங்கள் சிஸ்டரோ இல்லை உங்கள் நாத்தனார் அவங்க ஒரு ஃப்ரெண்டையோ போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆரம்ப கட்டத்தில் முதல் 3 மாதம் நான் சொல்கிறது செய்யும் பொழுது நீங்கள் மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்கள வந்து அதாவது
சில பேர் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பட் அதை வந்து என்னால் கெஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் தான் அதை வந்து யோசிக்கணும், இது வந்து பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படின்னு. சில சமயம் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தெரியும், பட் அவன் வந்து இப்போ கணவனை வந்து மனைவி அகெயின்ஸ்டாக சில பேர் சொல்லலாம், அவங்க அப்படி தான்ப்பா பண்ணுவாங்க, அதாவது என்ன எவ்வளோ நாள் தான் பொறுத்துன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இந்த ப்ராசஸ் சரி வராது. அதனால தான் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறேன் இல்லையா, வெளி தலையீடுகள் இல்லாமல் பார்த்துங்க இது பண்ணும்பொழுது. இது சின்சியராக மனம் வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கலாம். இது வந்து சாதாரணமாக டே டு டே லைஃப்பில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது, பெரிய பிரச்சனைகள்னால் இதை யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டீங்க, பெரிய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அதனால் பெரிய பெரிய ப்ராப்ளம் வரோன்னா இது வந்து சிம்பிள் சொல்யூஷன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய சொல்யூஷன். நீங்கள் வந்து மனசோடு 2 பேரும் கமிட் பண்ணி பண்ணக்கூடியது. சில சமயம் என்ன ஆகுனா, யாரோ ஒருத்தர் கணவனும் மனைவியோ வந்து ஒத்து போக மாட்டாங்க இது மாதிரிலாம். பட் அது பரவாயில்ல, அவர் ஒத்துக்கலையா, சரி போட்ட நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணி பாருங்கள், அதில் ஏதாவது மாறுதான்னு பாருங்கள். இப்போ வந்து கணவன் மனைவி இருக்காங்க, மனைவி வந்து இந்த எபிசோடு கேட்டுட்டு சரி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கே இது மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறாங்க வச்சுங்க. இப்போ கணவர் வந்து அவர் சொல்லுவார், அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணா என் வேலைக்கு போயிடுறாருன்னு வச்சுங்க. அப்போ மனசு விட்டுறாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணுங்கள். நீங்கள் அவருக்கு என்ன எதிர்பார்த்தாரு உங்ககிட்ட, எது என்னால் பண்ண முடியும் அவருக்கு பண்ணுங்கள். அது மாதிரி கம்யூனிகேஷனில் நான் கொஞ்சம் சிடுசுன்னு இருக்கணும், அவர் சொல்லத்தெல்லாம் கவனிக்காமல் போகிறணும், அவங்க வேலை எரிஞ்சு விடணும், அதை நம்ம குறைக்கணும், இல்லை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் அதை மாறும் பொழுது, நீங்கள் சில விஷயங்கள் செல்லும்போது அவர் வந்து அப்சர்வ் பண்ணுவார். அப்புறம் அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும், அடடா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது நம்ம மன வாழ்க்கையில், நம்மளும் செய்யலாமே அப்படின்னு தோணும். 2 பேரும் சேர்ந்து பிரச்சனைகள் இல்லாமல் கலந்துரையாடி செய்ய முடிஞ்சால் அதான் பெஸ்ட்டு. அது முடியாத பட்சத்தில் தனித்தனியாக பண்ணலாம், 2 பேரும் தனித்தனியாக பண்ணலாம். நம்ம கணவன் மனைவி 2 பேரும் தனியாக. அது முடியாத பட்சத்தில் யாரோ ஒருத்தர் இனிஷியேட் எடுத்து பண்ண ஆரம்பிங்க, அதில் பலன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது எல்லாமே என்ன ஒரு 2-3 மாதம் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். இது பண்ணி பாருங்கள். அதையும் மீறி பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் பூதாகரமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு மனநல நிபுணரையோ சைக்காலஜிஸ்டையோ இல்லை மனநல மருத்துவரையோ சைக்கியாட்ரிஸ்டையோ பார்த்து கலந்து ஆலோசிக்கலாம். அதுக்குன்னு சில தனியாக அதாவது தெரப்பீஸ் இருக்குது, அதில் ட்ரெயின்டு பண்ணுறவங்களே இருக்காங்க, ட்ரெயின்ட் ஆனவங்களே இருக்காங்க. சென்னையில் அந்த அளவுக்கு அவ்வளோ நம்பர்ஸ் கிடையாது, நான் இருக்கும்போது யாருமே கிடையாது. தனியாக மரைட்டல் தெரப்பி கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. ஒரு சில பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி அதில் அந்த தெரப்பி பண்ணிருக்கு. அது மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்காங்க. பட் எந்த மனநல மருத்துவரையும் போய் பார்த்தீங்கன்னாலும் அவர் வந்து உங்களை கைட் பண்ண முடியும், இந்த மாதிரி எப்படி பண்ணலாம், இந்த தெரப்பிஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச தெரப்பிஸ்ட் யாராக இருந்தால் பண்ணலாம். இப்போ தான் கூகுள் கூகுள் பண்ணலாம். பட் தெரப்பிஸ்ட் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்டை பார்த்துங்க, எப்படி சக்ஸஸ் ரேட் பாருங்கள், ரிவ்யூ பாருங்கள், பார்த்துட்டு ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. நண்பர்களே, இந்த எபிசோடில் வந்து நல்லிணக்கம் ஹார்மனின்னு என்னன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து ஹார்மனி ரேஞ்சில் இருக்குதுன்னு சொன்னோம், 0லேருந்து 100 இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த ஹார்மனி இருந்தால் வாழ்க்கையில் என்ன இருக்கும்னு சொன்னோம், அன்பும் பாசம் அதிகமாக இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ஹார்மனி எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொன்னோம். அது 16 கடமைகள் சொன்னேன். அதில் 16 கடமைகளில் ஃபஸ்ட்டு 13 கடமைகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னேன். கடைசி 3 கடமைகள் கமிட்மெண்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் இன்டிமெசி தானாக வரக்கூடியதுன்னு சொன்னேன். இந்த 13 கடமைகளை சரிவர செஞ்சார்னா இது ஆட்டோமேட்டிக்காக வரும், அதை அச்சீவ் பண்ணுறது தான் உங்களுடைய கோலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் தினந்தோறும் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப பெரிய கம்பசூஸ்திரம் கிடையாது, வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் சைக்காலஜி நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கல்யாணம் ஆனால் உங்களுக்கு குறைஞ்சது 20, 25, 30 அதுக்கு மேலே தான் இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம் மனோ ரீதியாக. அதெல்லாம் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் மன வாழ்க்கையில் அந்த நல்லிணக்கத்தை அடைய முடியும். நண்பர்களே, இந்த ஒரு 21வது எபிசோடு, இது மன வாழ்க்கையை பற்றி பேசுறதுல 21வது எபிசோடு. இதோடு இந்த மன வாழ்க்கையை பற்றி இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதாவது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மனநலத்தை பற்றி பேசணும், கிட்டத்தட்ட ஒரு 40 எபிசோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து
குடிநோயை பற்றி பேசணும், அது ஒரு 20 எபிசோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செக்ஸ், பாலுணர்வு, செக்ஸுவல் ப்ராப்ளம், செக்ஸ் ப்ராப்ளத்தை பற்றி ஒரு அதுவும் 20-15 பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்து அதில் நிறைய எபிசோட்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக், குழந்தைகள் மனநலம், சில்ட்ரன்ஸ் மென்டல் ஹெல்த். குழந்தைகள் மனநலம்னா என்ன, அந்த மனநலம் எப்படி, மனம் எப்படி இயங்குது, அப்புறம் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறது, இதை பற்றி அடுத்த எபிசோட்லேருந்து ஆரம்பிப்போம். அடுத்த எபிசோடு குழந்தைகள் மனநலம், ஒரு அறிமுகம். அடுத்த நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.